மேஷ லக்னம் அப்படின்னும் பொழுது, லக்னத்தில செவ்வாய் இருக்காரு. லக்னத்தில செவ்வாய் இருந்தா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ, இல்ல கோர்ட்டோ, இல்ல கேஸ் ஏதாவது இருக்கு. அதேபோல அரசாங்கம் சார்ந்த அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் போய் உட்கார்றாரு. அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். தன்னுடைய பேச்சால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிரச்சனைய குடுக்கும். குறிப்பா வந்து குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு. சரி, இப்போ 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உட்கார்றாரு. அப்ப எந்த மாதிரியான பலன் தரும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து 3ஆம் பாவம்ங்கிறது கண்டிப்பா முயற்சியும், அதேபோல தைரியம், துணிச்சல் இதெல்லாம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரிலேட் ஆகும் இல்லையா? அப்போ கண்டிப்பா வந்து இவரோட பேச்சு, இவருடைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமென்டேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரெய்ஸ் ஆகும். படிக்கிற வயசுல மேஷ லக்னம் போகுது ஒரு ஜாதகருக்கு அப்டின்னா, அ இந்த ஜாதகருக்கு வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்டின்ற பட்சத்தில என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்க வந்து ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்டது அல்லது நர்சிங் அல்லது எம்பிபிஎஸ் ரிலேட்டட் அண்ட் ஆர்மி இந்த மாதிரி ஒரு சீருடை அணிந்து செய்யக்கூடிய பணிகளுக்கு உண்டான படிப்பா தேர்ந்தெடுத்து இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயம் அது மூலியமா அவங்களுக்கு நெறைய அனுகூலம் இருக்கும்.